திமுக வந்து தொடர்ச்சியாக உங்கள் மேல காங்கிரஸ் கட்சி மேல வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. இது நாள் வரைக்கும் வந்து சட்டமன்ற தேர்தல்கள் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் நாங்க தான் வந்து அவங்கள சுமந்துட்டு போனோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சுமக்கிறானா என்ன அர்த்தம்? அவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். முதலாளியை தான் சுமந்து போவாங்க, குற்றவாளிகள் தான் மற்றவங்களை சுமந்து போவாங்க. அப்போ திமுக அடிமையா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எங்களை எதுக்கு சுமக்கணும்? உங்களை யாரும் சுமக்க சொன்னா? சுயமரியாதை இருக்கிறவன், சொந்த புத்தி இருக்கிறவன் யாரையும் சுமந்துட்டு போவானா? திமுக பேரை சொல்லி தானே நீங்க 5 இடத்துல ஜெயிச்சீங்க. அதைத்தாங்க நான் சொல்றேன். எங்க பேரை சொல்லி தானே நீங்க 60 இடத்துல ஜெயிச்சீங்கன்னு நான் சொல்றேன். நாங்க ஆட்சியில் இருக்கும்போது 14 எம்பியில 7 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும். நாங்க அதுக்கு பேரு துரோகம். ஆனா நீங்க 95 பேர் எம்எல்ஏ இருக்கும்போது நாங்க எங்க 36 எம்எல்ஏ வச்சுதான் ஆட்சி இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர மாட்டேன் சொன்னா அது தியாகமா? இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டத்துல இருந்து அதுல வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. 7.5 இப்போதான் எங்களை விட்டுருக்கு. சந்தோஷப்பட்டு சந்தோஷமா சொல்லுமா? அத காங்கிரஸ்ல பெரும்பாலானோர் கேட்கும் போது வந்து எதுக்காக திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னா, அப்ப இந்த ஒரு ரீசனை தான் சொன்னாங்க. பிஜேபி எதிர்ப்ப வலுவா செய்யறது வந்து திமுக தான், அதனால ஏமாந்துட்டோம்னு வச்சுங்களேன். எங்களை ஏமாத்திட்டாங்க. மேயர் பிரியா அவர்களுக்கும் தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த மெழுகுவர்த்தி பிரச்சனை, புரோட்டோகால் அப்படின்னு சொன்னாங்க. மேயர் பிரியா அவர்கள் புரோட்டோகால் படி வந்து மேயருக்கு அடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் தான் வந்து குத்து விளக்கு ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் வந்து எம்எல்ஏ ஏற்றணும். ஓ, புரோட்டோகால் படி சேகர் பாபு வந்திருந்தா வேணா முன்னால சேகர் பாபு ஏத்திட்டு அப்புறமா பிரியா ஏத்திருக்கும். அந்த புரோட்டோகால் அது வேற. மின்துறையில ஊழல் அப்படின்னு வரும்போது 18 ஹார்ட் டிஸ்க்குகளை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள ஆதாரங்கள் ஏதோ இருந்திருக்கு. அப்போ அதோட நகல்கள் கூட இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை மீட்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க. பிடிச்சாங்க, பாதி டிஸ்கை எடுத்துட்டாங்க. அது போதும். பாதியிலேயே பல பேர் உள்ள போறான். நீங்க இனிமே பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பாளையங்கோட்டை, வேலூர் அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க போறோம். அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர். அவங்க வந்து டிஎம்கே ஃபேவரா செயல்பட்டவங்க அப்படின்னு இப்ப விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்த நிலையில அவங்கள வச்சே வந்து டிஎம்கேவோட யாருக்கு தெரியுமோ அவங்கள வச்சுதானே எடுக்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு கரெக்டா பிடிச்சிட்டாங்களப்ப அதானே நமக்கு தேவை. தெரிஞ்ச ஆளை விட்டு கரெக்டா பிடிச்சிட்டாங்களா? இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல். குரல் அவங்களுக்கு விஜய்க்கு தெரியும். உதயநிதி நேத்து பேசினார கூட்டத்துல அதுல ஒண்ணு பேசினார் சொல்லட்டுமா? சரியா தப்பான்னு சொல்றீங்களா? நியூஸ் என் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நேர்காணலில் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள். நிறைய கேள்விகள் கேட்க போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து புதிய பாதையை நோக்கி போகிறத பார்க்க முடியுது. அண்ணாமலை அவர்களை தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய வைஃப் அவங்க லதா ரஜினிகாந்த் ஆல்சோ வந்து ஒரு புதிய ஒரு இயக்கத்தை வந்து தொடங்குறதா அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த புதிய, அதாவது மாற்றத்தை விரும்புவோர் எல்லாம் இதில் இணையலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போது விஜய் அவர்கள் இப்போ சிஎம் ஆனதுலேருந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து புதிய ஒரு தலைமையை தேடுறாங்கங்கிற ஒரு விஷயத்தை எல்லாரும் உணர்ந்து தான் இந்த மாதிரி புதுசாக கட்சி தொடங்குறாங்க, இயக்கம் தொடங்குறாங்களா? இது எப்படி? ஏமா, புதியவர்கள் தான் விஜய் கூட போயிட்டாங்களா? அவங்க தேடுறாங்கன்னு சொன்ன வார்த்தையே தப்பு. நீ கூட ஒரு கட்சி ஆரம்பிக்க போ, கொஞ்சம் முன்னால சொன்னாங்களா எனக்கு கட்சி ஆரம்பிக்க தமிழ்நாட்டில் அவ்வளவு கேவலமா போச்சு, என்ன பண்ணி தொலைக்கிறது? இப்போ அண்ணாமலை ஆரம்பிச்சுட்டாரா? இது நம்ம இயக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி பேரு அப்படின்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். கட்சி பேரு சொல்லாம அப்புறம் எப்படி கட்சி? இது நம்ம இயக்கம். கட்சி ஆரம்பிச்சா கட்சிக்கு பேரு தானே வைப்பாங்க. அது வைக்காம நம்ம இயக்கம்னா இப்பதான் எல்லாரும் சேர்ந்துட்டு இருக்காங்க. அது இயங்கவே ஆரம்பிக்காத ஒரு கூட்டத்துக்கு இயக்கம்னு பேரா? இனிமேதான் இயங்க போதும். கண்ணு தெரியாதவங்களுக்கு கயல்வெளின்னு பேர் வச்ச மாதிரி எல்லாரும் விஜய் அவர்களுக்கு போட்டியாதான் அண்ணாமலை அவர்கள் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒரு நியாயம். நீ சொல்றது உண்மைதாம்மா. மற்றவங்க எல்லாம் இல்லம்மா, யார் இருக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்தானே போராட முடியும். அது நீ சொல்ல கரெக்ட். எப்பவுமே அவங்க வந்து பிஜேபியோட இருக்கும் போதே திமுகவை வலுவாக எதிர்ப்பாங்க. இப்போ வந்து அதை விட்டுட்டாங்கன்னா திமுக இல்லைன்னு அர்த்தம். வேற வேற இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுறவங்க. யாரு பேசுறா? யாரு? நீ பேசியா? அவங்க சொல்லிருக்காங்க. அண்ணாமலை அவர்கள். அவர் சொன்னாரா? ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் போல. யார? திமுகவும் தாவேகாவும். ஐயோ, நல்லா இருக்குதான்னு சொன்னாங்க. வேற ஏதோ தப்பாயிடுச்சோ? கொஞ்சம் எதுக்கு ஒரு டாக்டர் செக்அப் பண்ணுமா? அப்படியா? அடுத்து நல்ல மனுஷன்ல, வயசு அதிகமாகல, ஏதோ பேதலிச்சு போச்சு. சரி, பரவாயில்ல. அடுத்து காங்கிரஸ் அப்படின்னு வரும்போது திமுக வந்து தொடர்ச்சியாக உங்கள் மேல, காங்கிரஸ் கட்சி மேல வந்து குற்றம் சொல்லிட்டே இருக்காங்க. இது நாள் வரைக்கும் வந்து சட்டமன்ற தேர்தல்கள் ஆகட்டும், நாடாளுமன்ற தேர்தல்கள் எல்லாம் நாங்க தான் வந்து அவங்கள சுமந்துட்டு போனோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்பதாமா நல்ல கேள்வி கேட்குறேன்.
ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் சுமக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு அடிமைன்னு அர்த்தம். முதலாளியை தான் சுமந்து போவாங்க, குற்றவாளிகள் தான் மற்றவங்களை சுமந்து போவாங்க. அப்போ திமுக அடிமையா இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? எங்களை எதுக்கு சுமக்கணும்? உங்களை யாரும் சுமக்க சொன்னா? சுயமரியாதை இருக்கிறவன், சொந்த புத்தி இருக்கிறவன் யாரையும் சுமந்துட்டு போவானா? இதெல்லாம் சொல்ல மாட்டேங்கிற. திமுக பேரை சொல்லி தானே நீங்க 5 இடத்துல ஜெயிச்சீங்க. அதை தாங்க நான் சொல்றேன். எங்க பேரை சொல்லித்தானே நீங்க 60 இடத்துல ஜெயிச்சீங்கன்னு நான் சொல்றேன். நீ ராஜினாமா பண்ணிடு. என்ன எனக்கு ஒன்று புரியலன்னா, திமுக தான் இந்த நாட்டு சுதந்திரத்துக்கு போராடி அவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் 10 வருஷம் 15 வருஷம் ஜெயிலில் இருந்தவங்களோ. அலிபுரம் ஜெயிலில் ஒரு 9 வருஷம் கருணாநிதி இருந்தார். பெஜவாடா ஜெயிலில் 10 வருஷம் ஸ்டாலின் இருந்தார். எரவாடா ஜெயிலில் மிசால் எல்லாம் உள்ள போயிருக்காங்க. கலைஞர் அவர்கள் வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கூட ஜெயிலுக்கு போயிருக்காங்கன்னா பெருமையா சொல்றாங்க. பெருமையா? இது ஜெயிலில் உட்காந்துட்டு நெய் தோசை சாப்பிட்டதே இவ்வளவு பெருமைன்னா, அடிமை இந்தியாவில் பிரிட்டிஷ்காரனை எடுத்து சோறு கூட சரியா போடாம, கஞ்சி ஊத்தாம, கேவலமான ஜெயிலில் இருந்து செத்தாங்களே காங்கிரஸ்காரன், அது தியாகம் இல்லை. சுதந்திர போராட்டத்தில் இருக்கிற போது கருணாநிதி நல்ல வாலிப வயசு தானே, எல்லாம் கலந்துக்கிட்டா சொல்லுங்க. திமுகவுடைய தலைவர் அண்ணாதுரை, அவர் சுதந்திர போராட்டத்தை கலந்துக்கிட்ட சொல்லுங்க. அந்த கட்சியுடைய தலைவர் அப்ப இருந்தாரு அன்பழகன், அவர் கலந்துக்கிட்டாரா சொல்லுங்க. சுதந்திர போராட்டம் உச்சகட்டத்தில் நடக்கிற போது சுதந்திரமே வேணான்னு மாநாடு போட்ட தீர்மானம் போட்ட இவங்க போய் பேசுற. உங்களை மாதிரி இள வயதுக்காரங்களுக்கு இந்த வரலாறு தெரியாததான் பிரச்சனையே. சுதந்திரத்துக்காக போராடினவெல்லாம் வெட்டி பேருங்க. சுதந்திரமே வேணான்னு பிரிட்டிஷ் அன்னைக்கு ஆதரவா தீர்மானம் மாநாடு போட்டு தீர்மானம் போட்டவெல்லாம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய போற்ற வேண்டியவர்களா? உங்க சிந்தனையை மாத்திக்கமா. உங்களா உங்களை இல்லை, உங்களை போன்ற இளைஞர்கள் இந்த வரலாறு தெரியாம அல்லது உங்களுக்கெல்லாம் நாங்க சொல்லாம போனதுதான் இந்த தப்புக்கு காரணம். இனிமேலாம் தெரிஞ்சு, அதாவது ஜெயிக்கிற வரைக்கும், அதாவது எலெக்ஷன் வரைக்கும் வந்து அதாவது திமுகவோட தொடர்ந்து இருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னோனையும் அப்ப வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்கு? பதவி ஆசைக்காக தான் அங்க சொல்லாம இந்த வீல் சேர்ல போய் நிக்க முடியாம நடக்க முடியாம இருக்கும். வீல் சேர்ல போனார்ல கருணாநிதி டெல்லிக்கு, அது எதுக்குன்னு கொஞ்சம் சொல்லுமா? அது என்ன தியாகமா, துரோகமா, பதவி ஆசையா, பதவி வெறியா, என்னன்னு நீ உங்களை படிச்ச பிள்ளைங்க சொன்னாதான் எங்களுக்கு புரியும். நான் என்ன கேட்கிறேன், காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் அடைஞ்சு 71 தேர்தல் வரலுமே தனியா மட்டும்தான் நின்னுச்சு, கூட்டணி எதுவும் கிடையாது. திமுக ஒரு தேர்தல் தனியா இருக்கா? இனிமே தனியா நிக்க போறாங்களாம். அப்ப தனியாவே இருக்க வேண்டியதுதான். 24 கட்சி சேர்ந்தே ஜெயிக்க முடியல, தனியா என்ன பண்ண போறாங்க? அதனாலதான் கூட்டணியில இருந்து எல்லாரும் துரோகம் பண்ணிட்டு தாவேக்காவோட போயிட்டாங்கல்ல. இனிமே நம்ம வந்து கூட்டணியே துரோகம் திமுக மட்டும்தான் பண்ணணும், வேற யாரும் பண்ணக்கூடாதா? அப்படியா? 10 வருஷம் காங்கிரஸ் ஆட்சியில இருந்தீங்களா? மன்மோகன் சிங் ஆட்சியில உலகமே திரும்பி போச்சு. காத்துல கூட ஊழல் பண்ண முடியும், 2G கேஸ். அதுல அடிபட்ட காங்கிரஸ் இன்னைக்கு உள்ள எந்திரிக்க முடியல. கலைஞர் டிவிக்கு பணம் கொடுத்து அவங்களே ஒத்துக்கிட்டாங்களா? என்னென்னமோ போராடி அதுல தப்புறதுக்கு பட்ட பாடு கொஞ்சம் நெஞ்சமா. அந்த 10 வருஷம் முடிஞ்ச உடனே கூடா நட்பு கேடாய் விளைன்னு போனீங்களே, அதுக்கு பேர் என்ன? துரோகமா, தியாகமா? சொல்லுமா. நாங்க ஆட்சியில் இருக்கும்போது 14 எம்பியில 7 பேருக்கு மந்திரி பதவி கொடுக்கணும் நாங்க, அதுக்கு பேரு துரோகம். ஆனா நீங்க 95 பேர் எம்எல்ஏ இருக்கும்போது நாங்க எங்க 36 எம்எல்ஏ வச்சுதான் ஆட்சி இருந்தாலும் உங்களுக்கு ஆட்சியில் பங்கு தர மாட்டேன் சொன்னா அது தியாகமா? அவங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அவங்களோட கூட்டணியில இருந்த அது வேற. இது அரசியலில் ராஜதந்திரம் என்பது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம். நாங்க பண்ணது ராஜ துரோகம். நீ நேரம் வரும்போதுதான் ஒவ்வொருத்தரும் பழி தீர்க்க முடியும். எல்லா நேரத்திலையும் வாழ வீசுறது இல்ல, தேவைப்படும் போதுதான் வீசணும். அன்னைக்கு நீங்க பண்ண மாட்டேன் இல்ல, இப்ப முடிச்சிட்டோமா அவனுக்கு கதைய? தாவேக்கால வந்து முதல் எம்பி சீட்டு அது வந்து காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க, பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு. எதுக்காக முதல் எம்பி சீட்டை தாவேக்கா வந்து காங்கிரஸ்க்கு விட்டு கொடுக்குது அப்படிங்கிற கேள்வி வருது. வரலாறு தெரியலதாவே இந்த சிக்கல் தான். தேர்தலுக்கு முன்னாலே என்ன சொன்னாரு விஜய்? உண்மை காங்கிரஸ் எல்லாம் என் கூட தான் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதுக்கு என்ன அர்த்தம்? காங்கிரஸ் வேற அவங்க வேற இல்ல, முழு உடம்பு தானே மனுஷன் சொல்றோம். கை சொல்றோம் தனியா, சொல்றோம் காது தனியா சொல்றோம், ஆனா எல்லாம் சேர்ந்து மனுஷன் தானே. அது மாதிரி காங்கிரஸுக்கும் விஜய் கட்சிக்கு என்ன பெரிய வித்தியாசம் நீங்க பாக்குறீங்க? ஆரம்ப காலத்துல 15 வருஷத்துக்கு முன்னாலே காங்கிரஸ் நான் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னவர் தானே. அவர் காங்கிரஸ் கொடுத்தாலும் ஒண்ணுதான், அவரே வச்சுக்கிட்டாலும் ஒண்ணுதான். எங்க 2 பேரையும் உங்களால பிரிக்க முடியாது. முயற்சி பண்ணாதீங்க, வேஸ்டா போயிடும். இதுக்கப்புறம் வந்து இனி வந்து அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ்ல நீங்க தாவேக்காவோட தான் தொடர போறீங்க. அப்படிங்கும் போது இப்ப வந்து ஆலோசனை கூட்டம், இந்தியா கூட்டணியோட ஆலோசனை கூட்டத்துல இருந்து அதுல வந்து நாங்க கலந்துக்க மாட்டோம்னு சொல்லி திமுக வந்து அறிவிச்சிருக்காங்க. 7.5 இப்போதான் எங்களை விட்டுருக்கு. சந்தோஷப்பட்டு என்ன சந்தோஷமா சொல்லுமா? அத அவங்களும் மதசார்பற்ற ஒரு கட்சி தானே. அப்படியா? தமிழ்நாட்டுல ஜாதி பேரால என்னென்ன கட்சி இருக்கோ எல்லாத்தையும் உங்க கூட்டணி வச்சுக்கிட்டீங்களா? மதத்தின் பேரால என்ன கட்சி இருக்கோ அதெல்லாம் கூட்டணி வச்சுக்கிட்டீங்களா?
மத சார்பற்ற என்ன எனக்கு புரியல. மத சார்பற்ற என்பது உணர்வுபூர்வமா இருக்கணும், அது வியாபாரமா இருக்கக்கூடாது. இந்த அடிக்கடி ஒரு பேச்சு என்னன்னா, ஈவன் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் கூட பேசும்போது இந்த விஷயத்துல மத சார்பற்ற அப்படிலாம் பேசும்போது கொள்கையில வந்து எப்படி வந்து உங்களால மே 4ஆம் தேதி மாலை 3 மணி அளவுக்கு எப்படி சமரசம் செஞ்சு போக முடிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ ரொம்ப சீரியஸா வந்து ஏடிஎம்கேவோட அவங்க வந்து கூட்டணி போறதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பலரும் வந்து சொல்றாங்க. ஐயுஎம்எல் தலைவர் அது திருமாவளவன் அவர்களே ஒரு டைம் வந்து ஏமா பேராசிரியர் காதர் மைதீன் காங்கிரஸ் திமுக ஆரம்பிச்ச 49ல இருந்து நேத்து வரலும் அந்த கூட்டணியிலே இருந்த ஒரு கட்சின்னா முஸ்லீம் லீக் தான். அந்த காதர் மைதீன் வெளிப்படையா சொல்லிட்டார், ஏடிஎம்கே கூட சேர்ந்து நம்ம ஆட்சி அமைப்போம்னு சொன்னாங்க, எனக்கு வருத்தமா இருந்துச்சு, வேண்டான்னு சொன்னேன். அப்புறம் இதை நாங்க விஜய் ஆதரிக்க சொல்லும் போது வேண்டான்னு சொன்னாரு. இப்ப சொன்னாரா? 2 நாளைக்கு முன்னால பேட்டி கொடுத்தாரா? கேட்டீங்கல்ல? அதுக்கு இவங்க தான் பதில் நாங்க இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இவங்க உடனடியாக ஏடிஎம்கே கூட சேர்ந்து கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு அவங்க முடிவு செய்கிற போது அது தெரிஞ்ச உடனே நாங்க சும்மா அப்படி தலையாட்டிட்டு இருக்கோம் நினைக்கிறீங்களா? நீங்க கட்சி ஆரம்பிச்சு 75 வருஷம் தான் ஆகுது, நாங்க கட்சி ஆரம்பிச்சு 140 வருஷம் ஆகுது. உங்களை விட எங்களுக்கு அதெல்லாம் விவரம் தெரியும். பிஜேபியோட மறைமுகமாக வந்து டிஎம்கே வந்து லிங்க் வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து நிறைய விமர்சனங்கள் இப்போ அவங்க மேல வந்து முன்வைக்கப்படுது. ஏமா நீ எந்த ஊர்ல இருக்கு? ஒன்றும் புரியல எனக்கு. வாஜ்பாய் பிஜேபி கட்சி தான் பிரதம மந்திரி தானே? அதுல முரசொலி மாறன் டிஆர் பாலு மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? தமிழ்நாட்டில் பிஜேபின்னு ஒரு கட்சி எப்போ முத சட்டமன்றத்தில் எம்எல்ஏ வந்தாங்க? 4 பேர் வந்தாங்களா, எச் ராஜா உட்பட? அந்த 4 பேரையும் ஜெயிக்க வச்சு திமுக கூட்டணியில அவங்க தனியா ஜெயிச்சாங்களா? போன தேர்தலில் பெரிய உணர்வுபூர்வமான தமிழன் நல்ல கண்ணன் இப்ப சொல்றாங்கல்ல, அந்த நல்ல கண்ணை தோக்கடிச்சு பிஜேபியில் இருந்த ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சு திமுகவா வேற யாருமா? கைப்புண்ணுக்கு கண்ணாடியை பார்த்தா தெரிஞ்சுக்கணுமா? ஆரம்பத்திலிருந்தே அவங்க பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. அதுக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இப்ப நேரம் வந்து அடிச்சோம். டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும்லாம் அப்படிங்கறத முன் வச்சு தானே பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறது தானே அவங்களோட ஸ்ட்ராங் ஹோல்ட். இப்ப இவ்வளவு நேரம் நான் சொன்னா அதுக்கு ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லுமா? வாஜ்பாய் ஆட்சியில மந்திரியா இருந்தாங்களா இல்லையா? இந்த 4 பேர் எம்எல்ஏ வருகிற போது திமுக ஆதரவு வந்தாங்களா இல்லையா? நல்ல கண்ணு ஏமா இப்ப சமீபத்துல நல்ல கண்ண தகத்தாய தமிழன்னு சொல்றீங்கல்ல, அவருக்கு எடுத்து பிஜேபி காரன ஆதரவு ஓட்டு போட்டு நல்ல கண்ணை தோக்கடிச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சுக்கலாம் இல்லையா? ஆனா காங்கிரஸ்ல பெரும்பாலானோர் கேட்கும் போது வந்து எதுக்காக திமுகவோட கூட்டணியில இருக்கீங்க அப்படின்னா, அப்ப இந்த ஒரு ரீசனை தான் சொன்னாங்க, பிஜேபி எதிர்ப்ப வலுவா செய்யறது வந்து திமுக தான். அதனால ஏமாந்துட்டோம்னு வச்சுங்களேன், எங்களை ஏமாத்திட்டாங்க. ஒருத்தன் பிட்பாக்கெட் அடிச்சு போயிட்டான், நாங்க ஏமாந்த நேரத்துல அவனை தேடி பிடிச்சி உதச்சி அந்த கடத்தை புடுங்கினா தப்புங்கிறீங்களா? நாங்க எதிராயிருப்பாங்களோன்னு நம்பி தொலைச்சோம். இப்பதான் தெரியுது எதிராயிருப்பதை போல நடிச்சு பிஜேபிக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, காங்கிரஸ் இருக்காங்க, கம்யூனிஸ்ட் இருக்காங்க, விசிகா இருக்குது, இவங்களெல்லாம் எதிரிங்கிற மாதிரி சொல்லி சேர்த்து எங்களை வளரவே விடாம பார்த்துக்கிறதுக்கு அவங்க நடிச்ச நாடகம்னு இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. அதனால பிஜேபி என்பது வேற, திமுக என்பது வேற இல்லை, வெவ்வேறு பேரில் இருக்கக்கூடிய ரெண்டும் ஒன்றுதான். மாத்தி மாத்தி திமுக வந்து புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும் போது ஒவ்வொருத்தங்களும் ஒரு விதமா வந்து, அதாவது விஜய் அவர்கள் வந்து கவர்ச்சி அரசியலை யூஸ் பண்ணி தான் வந்து ஜெயிச்சிட்டாங்க. உதயநிதி அவர்கள் வந்து குற்றம் சாட்டும் போது வந்து அதாவது இந்த வெற்றிங்கிறது கொஞ்ச நாளைக்கு கூட நீடிக்காது, எப்ப வேணா எலெக்ஷன் வரும். எப்படி எனக்கு புரியல, புத்தி பேதலிக்காத இப்படி பேசவே மாட்டான். எப்ப வேணாலும் தேர்தல் எப்படிமா வரும் எனக்கு புரியல. இதென்ன சர்வாதிகாரமா ஜனநாயக நாட்டில் இருக்கிறது? நீங்க நினைக்கும் போதெல்லாம் ஆட்சியை கோக்க முடியுமா? நீங்க நினைக்கிற போதெல்லாம் தேர்தல் கொண்டு வர முடியுமா? இன்னும் சொல்ல போனா ஏமா சொன்ன கேட்டாதாமா உனக்கு என்னன்னே புரியும். ஒரு சட்டமன்றத்துல கான்பிடன்ஸ் ஓட்டு முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் யாருமே இல்லைன்னாலும் 6 மாசம் கழிச்சுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முடியும். அப்புறம் எப்படி ஆட்சியை கவுப்பீங்க? ஒரு காலத்துல வேணா மத்திய அரசு நினைச்சா கவுக்க முடியும். எஸ்ஆர் பொம்மை கேஸுக்கு அப்புறமா அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படி டிஸ்மிஸ் பண்றதுனாலும் பார்லிமெண்ட்ல 3/2 பங்கு மெஜாரிட்டி இருந்தாதான் ஓட்டு போட்டாதான் முடியும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இவங்க சொல்றது முதல்ல சொல்ல புலம்பல்னு சொல்லியம்மா, அது புலம்பல். பிரேமலதா விஜயகாந்த் ஆல்சோ வந்து இதை சொன்னாங்க, அதாவது எப்ப வேணாலும் எலெக்ஷன் வரலாம், எல்லாரும் வந்து அதற்காக வந்து அதே பிரேமலதா அதாவது தனியா சொன்னாங்க. நீங்க சொல்றத மேடையில உட்கார வச்சுக்கிட்டு, யார ஸ்டாலினை உட்கார வச்சுக்கிட்டு முதல் மந்திரியா இருக்கிற போது தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, இதெல்லாம் முதல் மந்திரி பார்க்கணும். அதுக்கப்புறம் பேசின
ஸ்டாலின் அதெல்லாம் இல்ல தப்பா சொல்றாங்க ஏதாவது சொன்னாரா? அது உண்மைன்னு தானே அர்த்தம். ம். அதுதான் மக்கள் தோக்கடிச்சிருக்காங்க. ரீசெண்டா வந்து ஒரு இஷ்யூ நடந்துச்சு, நீங்க பார்த்திருப்பீங்க. அதாவது மேயர் பிரியா அவர்களுக்கும் தாவேகா எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் இடையில நடந்த அந்த மெழுகுவர்த்தி பிரச்சனை. அது வந்து புரோட்டோகால் அப்படின்னு சொன்னாங்க மேயர் பிரியா அவர்கள். புரோட்டோகால் படி வந்து மேயருக்கு அடுத்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் வந்து குத்து விளக்கு ஏற்றணும், அதுக்கப்புறம் தான் வந்து எம்எல்ஏ ஏற்றணும். அது புரோட்டோகால் படி சேகர் பாபு வந்திருந்தா வேணா முன்னால சேகர் பாபு ஏத்திட்டு அப்புறமா பிரியா ஏத்திருக்கும். அந்த புரோட்டோகால் அது வேற. ஏமா இந்த கன்றாவி எல்லாம் போய் பேசிக்கிட்டு, பொது வாழ்க்கை என்பதே ஒரு புனிதமான வேள்வியாக நினைச்சு இருந்தவங்களை பத்தி நம்ம பேசுவோம். பொழுதுபோக்கு அரசியலுக்கு வந்து விவரம் தெரியாத அவங்களை ஜெயிச்சு வந்தவங்களை பேசி என்ன பிரயோஜனம்? இப்ப வந்து அடுத்து எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு நிலையை வந்து உருவாக்குவோன்னு தாவேகால வந்து அமைச்சர் ரமேஷ் அவர்கள் வந்து பேசியிருந்தாங்க. அப்போ வந்து எதிர்க்கட்சிகளே இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கும்போது அது எப்படி அது ஆரோக்கியமாக அப்படி போக முடியுமா? இப்ப இருக்கிற எதிர்க்கட்சிகள் இருக்காதுன்னு அர்த்தம். வேற ஏதாவது புது வடிவுல வரலாம். எதிர்க்கட்சி ஜனநாயகத்தில் எதிர்க்கட்சி இல்லாம இருக்க முடியாதுமா. பலமா இருக்கும் அல்லது பலவீனமா இருக்கும், எப்படி ஏதாவது ஒரு கட்சி இருக்கும். இப்ப இருக்கிற இதெல்லாம் அந்த கன்றாவியெல்லாம் இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு. மின்துறையில ஊழல் அப்படின்னு வரும்போது 18 ஹார்ட் டிஸ்க்குகளை வந்து திருடிட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள ஆதாரங்கள் ஏதோ இருந்திருக்கு. அப்போ அதோட நகல்கள் கூட இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதை மீட்கப்படும்லாம் சொல்லியிருக்காங்க. பிடிச்சாங்க, பாதி டிஸ்க எடுத்துட்டாங்க. அது கேட்கலையாமா? அது போதும். பாதியிலேயே பல பேர் உள்ள போறான். நீங்க இனிமே பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பாளையங்கோட்டை, வேலூர் இப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. அதை பார்க்க போறீங்க. அதே மாதிரி கேஎன் நேரு அவர்கள் மேல வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் வந்து ஒரு புகார் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. 634 கோடி வந்து லஞ்சம் வாங்கியிருக்காரு நகராட்சி நிர்வாகத்துறையில் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர். அவங்க வந்து டிஎம்கே ஃபேவரா செயல்பட்டவங்க அப்படின்னு இப்போ விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்த நிலையில அவங்கள வச்சே வந்து டிஎம்கேவோட யாருக்கு தெரியுமோ அவங்கள வச்சுதானே எடுக்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை வச்சு கரெக்டாக பிடிச்சிட்டாங்களப்ப அதானே நமக்கு தேவை. நம்மளை விட்டு போய் விசாரிக்க சொன்னா யாரை போய் பிடிக்கிறது? நமக்கு தெரியாது. தெரிஞ்ச ஆளை விட்டு கரெக்டாக பிடிச்சிட்டாங்களா? இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் குரல் அவங்களுக்கு விஜய்க்கு தெரியுது. யாரை வச்சு யாரை மடக்கணுமோ தெரிஞ்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தடுத்து இப்போ மின்துறையில ஊழல் அப்படின்னு வரும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து மாயமானதா சொல்றதெல்லாம் வந்து அந்த கரண்ட் கட் ஆகுது அப்படிங்கறத திசை திருப்புறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை இது. இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து கட்டமைக்கிறாங்க. அதை விட்டுட்டு முதல்ல நான் என்ன சொல்றேன், இந்த ஊழல் பண்ணதுக்கு ஆதாரம் இருந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாம போச்சு அப்படின்னு சொல்லும் போது சம்மன் இல்லாம இந்த ஆள் ஏன் பேசுறாரு? இந்த கூட்டத்தில் ஒருத்தன் திருடி ஓடும்போது தலையில ஒரு கோழி மயிர் இறக்க மாட்டிக்கிச்சு, அது தெரியாமல் அதை எடுக்காம இங்க வந்து உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தன் தலையில தடவினானா. அது மாதிரி ஊழல் நடந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதானே. அதெல்லாம் இல்லை அப்படின்னு இந்த ஆள் ஏன் சொல்றாரு? எங்க அப்பா குதிர்குள்ளேன்னு வந்துருச்சா? சீக்கிரம் வேலூரா பாளையங்கோட்டையாப்பா. நிறைய இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து குழந்தைங்களை யூஸ் பண்ணி வந்துட்டாரு, கவர்ச்சி அரசியல் யூஸ் பண்ணி வந்துட்டாரு. அப்படிங்கும்போது எதுக்காக வந்து அவங்க திமுக மேல நம்ம பெருவாரியாக எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னது? ஊழல். அப்போ அந்த ஊழல் பத்தி நாங்க பண்ணணும் பண்ணல அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தே ஏன் யார்கிட்ட இருந்தும் வரமாட்டேங்குது? யார் ஊழல் பண்ண வரலங்கிறீங்க? புரியல. திமுகவுல இருந்து சொல்றேன். திமுக பத்தி தினசரி பேசிட்டு தானே இருக்கிறோம். உங்களுக்கு காதுல உள்ள நாங்க என்ன பண்றது? நம்ம டாக்டர் போய் காதை கொஞ்சம் செக் பண்ணணும். ஏன் யாரும் அதை அட்ரஸ் பண்ணல? இப்ப கொஞ்சம் முன்னால முதல் கேள்வி என்னமா கேட்ட? 630 கோடி ஊழலுக்குன்னு கேஸ் போட்டிருக்காங்க நேரு மேலன்னு சொன்னீங்களா? அப்ப நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சுட்டான்னு அர்த்தம். அப்புறம் ஏன் கேட்கலன்றீங்க? அதான் வரிசையா. அதுக்கு பதில் இன்னொன்னு நல்லா சொன்னேன், வரிசையா பாருமா ஒவ்வொரு ஜெயிலுக்கும் ஒவ்வொருத்தர் போவாங்கன்னு. திமுக என்ன சொல்றாங்கன்னா தாவேகா வந்து இன்எஃபிஷியண்டா இருக்கு, அதனாலதான் வந்து கரண்ட் கட் இஷ்யூஸ் வந்து இப்ப திருவள்ளூர்ல வந்து நைட்டு ஃபுல்லா கரண்ட் இல்லைன்னு மக்கள் வந்து சாலையில வந்து போராடும் போது யார் எம்எல்ஏன்னு கேட்டா எங்களுக்கு எம்எல்ஏ யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க. அந்த லட்சணத்துல இந்த தாவேகா ஆட்சி இருக்கு அப்படி சொல்றாங்க. ஏமா யாரோ மோம் பேர் தெரியாதவன் சொன்னான்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. உதயநிதி அவர்கள் சொன்னாங்க. உதயநிதி நேத்து பேசினார கூட்டத்துல, அதுல ஒண்ணு பேசினாரு சொல்லட்டுமா? சரியா தப்பான்னு சொல்றீங்களா? வீட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் பார்க்க மறந்துட்டோம், நம்ம வீட்டுல இருக்க பிள்ளைகளே நம்ம கவனிக்காதனாலதான் இந்த தோல்வி சொன்னாரா? அப்ப என்ன அர்த்தம்? இன்ப ஐயா கூட திமுக எதிராக தான் இருந்திருக்காருன்னு அர்த்தம். நம்ம வீட்டு பிள்ளைங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? புரியலையாமா?
இன்னும் அவங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களே எதிரா இருக்காங்கன்னு அவரே சொல்லிட்டாரு. நானா சொன்னேன்? இல்ல இந்த தம்பி சொன்னாரா? சொன்னது உதயநிதி. அவர் உண்மையை தவிர பொய்யே பேச மாட்டாருமா. திமுக காரங்க வீட்டுல இருக்க பிள்ளைங்களே எதிரா போயிடுச்சுன்னு அவர் சொல்றாரு. அது நம்ம நம்பிதானே ஆகணும்.